கத்தாழை பாருங்கள் இதுலேயே நட்டுருக்கோம். மண்ணில் நட்டுருந்தால் இன்னும் நல்லா வரும். தொட்டிலேயே வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சேன், அதுவே நல்லா படர்ந்து இவ்வளோ கீழே எல்லாம் தொங்குது பாருங்கள். அழகா நிறையா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அங்கே ஒன்று நட்டுருக்கோம், அதுலேயும் நிறையா படர்ந்து வருது. இதுலேருந்து ஒன்று எடுத்து அங்கே நட்டுருக்கேன். இது குரோட்டன் செடியோட சேர்ந்தது தான், ஆனால் பேர் தெரியல. இது அந்த இதோட சேர்ந்தது தான், வாஸ்து செடிங்கிறாங்க. அது இதோட பேரெல்லாம் எனக்கு தெரியலைங்க, ஆனால் வாங்கிட்டு வந்து நட்டுருக்கேன். இது அந்த குரோட்டன் செடி தான். இதுலேயும் தும்பப்பூ இருக்குது. பவளமல்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. மரமாக வந்துச்சு, கட் பண்ணி விட்டேன். இப்போ திரும்ப நல்லா படர்ந்து வருது பாருங்கள். மொட்டெல்லாம் இப்போ தான் வைக்கிது. திரும்ப நார்த்தஞ்செடி நட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ தான் எல்லாம் தழிஞ்சு வருது. செம்பருத்தி செடி, நார்த்தஞ்செடி எல்லாமே நட்டுருக்கோம். பாருங்கள் வில்வ மரம் நட்டுருக்கோம். இதுதான் நாங்கள் டெய்லியும் சிவனுக்கு வைக்கிறது. பாருங்கள் வேப்ப மரமும் வச்சுருக்கோம். ஒரு சின்ன கண்ணா கொண்டாந்து தான் வச்சேன். அந்த அளவுக்கு தான் குச்சி வாங்கிட்டு வந்து வச்சோம். இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. இதுவும் வாஸ்து செடின்னு சொன்னாங்க. பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அது செம்பருத்தி போட்டு மறைச்சிருக்கலாம். வாழை மரம்லாம் பாருங்கள். இது நெல்லிக்காய் மரம், அரைநெல்லி இப்போ தான் வச்சுருக்கோம். நெல்லிச்செடி பாருங்கள். அவரைக்காய் இதில் தான் நிறையா அவரைக்காய் பறிச்சிட்டு இருந்தோம், அப்போல்லாம் ஊஞ்சிருச்சு. இதுவும் வாஸ்து செடி தான், பூவெல்லாம் ஊஞ்சிருக்கு. இது இந்த பெருசு பெருசாக வரும், இந்த ஒரு பூ மாதிரி பாருங்கள் காஞ்சி போயிருக்கு. இது வந்து பூ பூத்தோம்னா 3 கலராக வரும். காலையில் ஒயிட்டாக இருக்கும், மத்தியானம் பிங்காக இருக்கும், இது லைட் பிங்காக இருக்கும், சாயந்தரம் நல்ல பிங்காகவே மாறும். அந்த செடி இது. இந்த பூ வரும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இது கசகசா மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ கார் நிப்பாட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நிழல். இது மாதுளஞ்செடி, பிங்க் செம்பருத்தி, பிங்க் செம்பருத்தி, தொட்டாசு நீங்கள் இங்கேயும் இருக்குது பாருங்கள், நிறையா வச்சுருக்கோம். இது குரோட்டன் செடி, டிசைனுக்கு அழகுக்காக இந்த வேலியிலலாம் இருக்குது. இது பாருங்கள் காகித பூ மாதிரி இருக்குங்களா, அந்த பூ. இது அழகுக்காக வைக்கிறது தான். இது அத்தி மரம், இது அத்தி செடி. இன்னும் அழகுக்காக எடுக்கிறது தான். இதுதான் அழகு செடி தான். அது பக்கத்துலேயே பாருங்கள், அது பக்கத்துலேயே ஒரு அழகு செடி இருக்குது. முல்லைப்பொடி இருக்குது பாருங்கள், நிறையா முல்லைப்பூ பெருசாக மரமாகவே இருக்குது. தானாக முளைச்சி வருதுன்னு சொன்னேன்ல, இந்த செடி தான். அது பழமெலாம் சாப்பிட்டுட்டு இதில் கொண்டாந்து போடுறது. அது என்ன பழமோட செடின்னு தெரியல. அது இன்னும் பாருங்கள் எல்லாம் நிறையா கண்ணுங்க இருக்குது. ரோஸ் பாருங்கள், இது எல்லோ ரோஸு முடிஞ்சிருக்கு. எல்லோ ரோஸ். இது இந்த கொத்து கொத்தாக ஒயிட்டு பூ பூக்குங்களே, ரோஸ் பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய பூக்குங்க செடி ஃபுல்லாக. அது அது பிங்க் கலரு. இது பாருங்கள், அந்த பூவுலேயே இந்த ரோஸு விதை மாதிரி வருது பாருங்கள் காய். இது பாருங்கள் இந்த குரோட்டன்ஸ், இந்த செடி டிசைன் செடி. இது ஒன்று இப்படி உடச்சி வச்சோம்னா நிறைய இடத்துல வருது பாருங்கள். கனகாம்பரம் பாருங்கள், 3ஆவதாக சொன்னேன்ல, ரெட் கலராக இருக்குது பாருங்கள். பாவக்காய் செடி போட்டிருக்கோம்.
பாருங்கள் பாவக்காய் அப்போ தான் வருது. இதெல்லாம் பாவக்காய் நிறைய எடுத்து குழம்பு வச்சு அது அழகு செடி, புரோட்டன் செடி அப்படின்றது. இது இந்த அழகுக்காக வைக்கிற செடி. இது பாருங்கள் கொய்யா மரம் இப்போ தான் தழைஞ்சி வந்துட்டுருக்கு. இது பாதாம் மரம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இது பாருங்கள் தொட்டாசி நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன் நான். இது மல்லிச்செடி தான், மல்லிச்செடி நிறையா வச்சுருக்கேன். இது பிரம்ம கமலம் தான், மாடியிலையும் வச்சுருக்கோம் கீழேயும் வச்சுருக்கேன். நான் பூ பூக்கலை, பூ பூத்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே மல்லிப்பூ தான். இது எல்லாமே குண்டு மல்லி செடி. அது பாருங்கள் பச்சை துணி இப்போ தான் துணி துடுக்கு. இந்த சளி பிடிச்சாலும் அந்த இதை கஷாயம் மாதிரி போட்டு குடிப்பாங்க. இந்த இது துளசி, துணிக்கு பச்சை, கற்பூரவல்லி இது எல்லாமே போட்டு கஷாயம் மாதிரி கொடுப்பாங்க. பாருங்கள் இப்போ உங்களுக்கு 3 கனகாம்பரமும் காட்டுறேன். இது ரெட்டு நார்மலாக இருக்க ஆரஞ்சு கனகாம்பரம் பாருங்கள். இது பாருங்கள் எல்லோ கனகாம்பரம், அதுலேயே ரெட்டும் வச்சுருக்கேன். 2 இருக்குது என்கிட்ட. மொத்தம் 3 கலர் இருக்குது. க்ரீன் ஒன்று இருக்குது, அது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அடுத்த தடவை வரும்போது எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். பாருங்கள் காட்டுறேன். பாருங்கள் இண்டோர் செடி. இது பாருங்கள் நாங்கள் வீட்டிலேயே வச்சுருக்கோம் கிச்சனில். பூ இப்போ தான் பூத்து ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லாம் கொட்டி இருக்குது. இப்போ தான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அமர் லில்லி இதுவும் பாருங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கோங்க. இது பாருங்கள் கொடியோடு வருது. இந்த டிசைன் கொடி வர மாதிரி தொங்கம்ல டிசைன் அழகாக. இது இண்டோர் செடி தான் பாருங்கள். இது ஒரு டிசைனு, இது ஒரு செடி. இது மாடிப்படியில் வச்சுருக்கோம். இது செம்பருத்தி செடி தான். இந்த பக்கம் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். இதுலேயும் பூ இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள் முருங்கைக்கன்று நட்டுருக்கோம். நல்லா தளன்னு இப்போ தான் மழைக்கு எல்லாம் நல்லா தளைஞ்சு வருது. வாழைத்தார் இப்போ தான் போட்டிருக்குது. எல்லாம் சுகந்தம் பழம். அது இது பாருங்கள் இங்கே ஒரு தார் போட்டிருக்குது, அதே சுகந்தம் தான். பாருங்கள் இங்கே ஒரு மாங்கன்று நட்டுருக்கேன். சப்போட்டா கன்று பாருங்கள் அங்கே இப்போ தான் தளிஞ்சு வந்துட்டுருக்கு.